ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலும் அவனுடைய மரண நாள் நல்லது. சகோதர சகோதரிகளே, 2 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் பிறந்தபோது உங்க அம்மாவுக்கோ உங்க அப்பாவுக்கோ உங்க அண்ணனுக்கோ உங்க தங்கச்சிக்கோ உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கோ நீங்க சொல்லிட்டு பிறக்கல. யாராவது சொல்லிட்டு பிறந்தீங்களா? ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தீங்களா? டெலகிராம் ஏதாவது கொடுத்துட்டு வந்தீங்களா? அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ அல்லது அந்த மாதிரி நீங்க ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வச்சுட்டு வந்தீங்களா? சொல்லி வந்தவங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஸோ நாம புரிஞ்சுக்கணும், நம்மள யாருமே இந்த பூமிக்கு வருகிற போது, அதாவது பிறந்த பொழுது யாருக்கும் சொல்லிட்டு பிறக்கல. ஸோ விசித்திரம் என்னன்னா, நம்ம வந்தபோதும் யாருக்கும் சொல்லல, போகும்போது கூட யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம தான் போக போறோம். எந்த கணவனோ எந்த மனைவியோ அல்லது எந்த தாயோ தகப்பனோ தங்கள் பிள்ளைகளை அழைத்து, டே இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு நான் போயிடுவேண்டா அப்படின்னு சொல்ல சான்ஸ் இல்லை. ஸோ எப்படி வந்தோமோ அப்படியே தான் போக போறோம். ஆனால் இந்த இடைப்பட்ட காலம் எதுவெல்லாம் இருக்கிறதோ, அதாவது நீ பிறந்திருக்கிற, ஆனா நீ பிறக்கும்போது நீ எங்க பிறப்ப, எந்த நிலையில பிறப்ப அது யாருக்கும் தெரியாது. நீ யாருக்கு பிறப்ப அதுவும் தெரியாது. எப்படி பிறப்ப அதுவும் தெரியாது. ஆனா நீ இறக்கும் போது மாத்திரம் நீ எப்படி இறப்பாய் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் இளைப்பாறுகிறவர்கள் திரும்ப எழுவார்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தோர் மாத்திரம்தான் மரித்தாலும் கூட அவர்கள் திரும்ப எழுவார்கள். எதற்காக திரும்ப எழுவார்கள் என்றால், ஆண்டவர் சொன்னார், நான் மரித்து திரும்ப உயிர்த்தெழுந்த விதமாய் என் பிள்ளைகள் மரித்தாலும் நான் அவர்களை திரும்ப எழுப்புவேன் என்றார். மரித்து திரும்ப உயிரோடு எழுந்தது ஒருவர் மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முன்னரே சொல்லியிருந்தார், நான் மரிக்கப் போகிறேன், மரித்து 3ஆம் நாள் திரும்ப உயிரோடு எழுவேன் என்றார். சொன்னபடியே திரும்ப எழுந்தார். அந்த தேவன்தான் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் மரித்தாலும் திரும்ப எழுவான். நாம் மரித்து திரும்ப உயிரோடு எழுந்து பரலோகம் போக வேண்டுமென்றால் இருக்கிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான். உங்கள் எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு, அந்த எண்ணம் இருக்கு? நான் மரித்ததற்கு பிறகு திரும்ப எழ வேண்டும், அப்படி எழுந்து நான் பரலோகத்திற்கு போக வேண்டும், மரித்ததற்கு பிறகு பரலோகத்தில் தான் நான் கண்விழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோர் நம்மள எத்தனை பேருக்கு கையெழுத்துறீங்களா? சோ மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் தான் கண்விழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொன்னபடி அங்கே கண்விழிக்க வேண்டும் என்றால் நம்மை சிருஷ்டித்த தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அந்த பையன் அவங்க அப்பாவோட பேச்சை கேட்கவே மாட்டான், அப்பாவை கண்டுக்க மாட்டான், அவர் சொல்றதை கேட்க மாட்டான். அதோட எரிச்சல் ஊட்டுவான், கோபம் ஊட்டுவான், குறும்பு செய்வான், சண்டையை கொண்டு வருவான். அந்த மகன் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அந்த அப்பாவுக்கு அவ்வளவு வேதனை. அந்த பையனால அவன் வெளியே போறானா, எங்க போயிட்டு இவன் என்ன செய்வானோ, என்ன வம்பெடுத்துட்டு வருவானோ அப்படிங்கிற பயமும் வேதனையும். ஒருவேளை அந்த பையன் வந்து வீட்டுல சோஃபால உட்கார்ந்தாலோ படுத்தாலோ அப்பா பார்த்துட்டு அப்படியே பேசாம போயிடுவார், ஏன்னா எங்க சுத்திட்டு வந்திருக்கானோ அப்படின்னு. அது ஒரு மகனுடைய சங்கதி. இன்னொரு பையன் இருந்தான், அவன் ரொம்ப நல்லபடியா அப்பாவோட பேச்சை கேட்பான், குறும்பு செய்ய மாட்டான், சொன்னபடி செய்வான், நல்லா படிப்பான், ஊர் சுத்த மாட்டான், சண்டை எடுத்துட்டு வர மாட்டான். அவன் வெளியே போகும்போது, டாடி இன்னைக்கு ஹாலிடேங்கிறதுனால கிரவுண்டுக்கு போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரேன் டாடி அப்படின்னா. சரிப்பா போய் விளையாண்டுட்டு வான்னு சொன்னாரு. அப்படின்னு அந்த தந்தை வெளியே போயிட்டாரு. அவன் போய் விளையாட போயிட்டான். விளையாண்டுட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கிற சேர்ல, அந்த சோஃபால அப்படியே உட்காந்து தூங்கிட்டான். வெளியே போயிருந்த அந்த தந்தை வீட்டுக்கு வரும்போது தன் மகன், தான் நேசிக்கிற மகன் அந்த சோஃபால அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது உடனே அந்த தகப்பன் என்ன செய்யறாரு, அந்த பிள்ளை எடுத்து அப்படியே தான் தோள்ல போட்டுக்கிட்டாரு. அப்படி தூக்கிட்டு போய் நேர்த்தியா தன்னோட பெட்ரூம்ல படுக்க வச்சிட்டாரு. அவன் எங்க தூங்குனா? ஹால்ல. இப்ப தூங்குனதுக்கு அப்புறம் அவன் எழறான். இப்ப எங்க எழறான்? தன் டேடியோட ரூம்ல இருக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ தேவனுடைய பேச்சை கேட்பாய் என்றால், தேவனை சந்தோஷப்படுத்துகின்ற நபராயிருப்பாய் என்றால், கட்டாயமா சொல்றேன், ஏதாவது ஒரு நாளிலே நீ சேர்ல உட்கார்ந்துகிட்டோ அல்லது கார்ல போய்கிட்டோ அல்லது பைக்ல போயிட்டோ அல்லது ஹாஸ்பிட்டல்லையோ என்றாவது ஒரு நாள் நீ உள்ளபடி அப்படியே கண் மூடி விடுவாய். ஆனால் கண்ணை மூடும்போது ஒரு நற்செய்தி என்னவென்றால், உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு உன்னை அப்படியே சுமந்து தம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அந்த பையன் எங்க படுத்தான்? சோஃபால. ஆனா கண்ணு முழிக்கும் போது எங்க கண் விழிச்சான்? தந்தையோட பெட்ரூம்ல தான் கண் விழிச்சான்.
எனவே கிறிஸ்தவனுக்கு மரணம் இல்லை, கிறிஸ்தவன் என்பவனுக்கு நித்திரை மாத்திரமே உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது நீ நித்திரைக்குள்ளாகும் போது, மரிக்கும் போது ஏதாவது ஒரு இடத்திலே நீ மரிப்பாய். ஆனால் ஒரு நற்செய்தி என்னவென்றால், நீ திரும்ப கண் விழிக்கும் போது அந்த மகா அற்புதமான பரலோகத்துல நீ கண்களை திறப்பாய். காரணம் என்ன? பரலோகம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அது தேவனுடைய வாசஸ்தலம். இப்போ அந்த தகப்பன் பிள்ளை தன்னோட பேச்சுக்கு கீழ்ப்படியறதுனாலதான், தனக்கு அன்பான பிள்ளைங்கிறதால, பிள்ளை களைத்து போய் தூங்கும்போது தந்தை என்ன செய்யற? தன்னுடைய தோள் மேல தூக்கிக்கிட்டு தன்னுடைய அறைக்கு எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். நாமும் ஏசப்பாவின் பேச்சை கேட்போம் என்றால், இயேசுவோடு கூட ஐக்கியத்தில் இருப்போம் என்றால், நாம் கண்ணை மூடுகிற மறுட்சணமே நம் ஏசப்பா என்ன செய்வார் தெரியுமா? நம்மை தம்முடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் விடுவார். நீ ஒரு ஏழையாக ஒரு வேளை கண்ணை மூடலாம். பொருளாதார பிரச்சனை இல்ல, ஆரோக்கிய குறைவு பிரச்சனை இல்ல, இப்படி அநேக பிரச்சனைகள்ல இந்த உலக யாத்திரை நீ ஒருவேளை முடிக்க நேரிடலாம். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க ஏழ்மையில நீ உன் கண்ணை மூடி இருந்திருக்கலாம், அல்லது ஒரு குடிசையில கண்ணை மூடலாம், கடன் பிரச்சனைகளுக்குள்ள பசி பட்டினியால கண்ணை மூடி இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளால கண்ணை மூடி இருக்கலாம், அநேக அவமானங்களால் ஒருவேளை கண் மூடி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்குள் இருப்பார் என்றால் நீ எங்கே கண் விழிப்பாய் தெரியுமா? ஆண்டவருடைய வீட்டிலே கண்களை திறப்பாய், பரலோகத்திலே கண்களை விழிப்பாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க, பாக்கியங்க. அதைத்தான் கேட்கிறேன். உங்கள இன்னைக்கு எத்தனை பேர் ஏதாவது ஒரு நாளிலே நான் கண்ணை மூடுவேன் அப்படின்னு? நான் இல்ல, நாம எல்லாருமே தான். என்றாவது ஒரு நாள் நீயும் நாமும் என்றாவது ஒரு நாள் நாம கண்ணை மூடுவோம் அப்படின்னு நம்புறவங்க கொஞ்சம் கையெழுத்தி காட்டுறீங்களா? சோ நீங்க எல்லாருமே நம்புறீங்க என்ன, ஒரு நாள் நான் திடீர்னு போய் சேர்ந்துருவேன், நாம போய் சேர்ந்துருவோம். எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருமே தான் போய் சேருவோம். ஆனா கேள்வி என்னன்னா, நீ இந்த உலகத்திலே உன் கண்களை மூடுகிற போது பரலோகத்திலே நீ கண் விழிப்பாயா? தேவனுடைய வீட்டில் உன்னால் கண் விழிக்க முடியுமா? எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும், நான் என்னுடைய தேவனுடைய வீட்டில கண்களை விழிப்பேன், ஏனென்றால் அந்த தேவனை நான் என் தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய குமாரனாய் நான் வாழ்கிறேன். களைத்து போய் சோர்ந்து போய் நான் இந்த உலக யாத்திரையை முடிக்கிற போது பரமதந்தை என்னை தம்முடைய தோளிலே சுமந்து கொண்டு தம்முடைய ராஜ்யத்திற்கு என்னை கட்டாயம் கொண்டு போவார் என்கிற அந்த உறுதி, என்கிற விசுவாசம் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? கையெழுத்து காட்டுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட விசுவாசம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் தேங்க்யூ சிஸ்டர்ஸ். என்றால் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்துல, அற்புதமான இந்த வாழ்க்கை பிரயாணத்துல நாம் கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், உன் பிறப்பின் நாளை பார்க்கலாம் உன் இறப்பின் நாள் மிகவும் விலையேற பெற்றது, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் காரியத்தின் முடிவு மிகவும் மேன்மையானது. பைபிள் அற்புதமாக தங்கள் வாழ்க்கையை, தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தோர் இருக்கிறார்கள். அநேக காலம் அற்புதமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்தார்கள். ஆனால் என்ன நடந்ததோ தெரியாது, தங்கள் முடிவு காலம் வருகிற போது தப்பான அடி எடுத்து வைத்தார்கள். கடைசி கட்டத்தை எட்டும் போது தப்பான காரியங்களை செய்துவிட்டார்கள். தேவனையே அவமானப்படுத்தும் நிலைக்கு கூட அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்று நான் நிற்கிறேன் என்று நீ நினைக்கிறாய், ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழுந்து விடாமல் ஜாக்கிரதையாய் நிற்க வேண்டும். இன்று நான் ஒரு ஆவிக்குரியவன், இன்று நான் ஆவியை பெற்றிருக்கிறவன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன், ஜெப வீரன், நான் ஒரு பரிசுத்தவான், ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன், சாட்சி கொடுக்கின்றேன், தேவ செய்தியை கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற நீ தயவு செஞ்சு கவனி. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாக இல்லாவிட்டால், சில காரியங்களை கடைபிடிக்காவிட்டால் கட்டாயமாக தவறான அடியெடுத்து வைத்து வடிதப்பி போய்விடுவாய். ரொம்பவும் ஜாக்கிரதையா வாழணும். எனவேதான் வேதம் சொல்கிறது, அவர் வருகிற போது, எஜமானன் வருகிற போது எந்த ஊழியக்காரன் விழிப்பாய் இருக்கிறதை அவர் பார்க்கிறாரோ அந்த ஊழியக்காரன் பாக்கியவான். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்போடு இருந்தால்தான் நாம் பாக்கியவான்கள். அவர் வருகிற போது, இயேசுவின் வருகை சம்பவிக்கிற போது நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். நாம் இருளுக்குரியவர்களாய் அல்லாமல் வெளிச்சத்துக்குரியவர்களாய் வாழ வேண்டும். பாவம் செய்கிறவர்களாய் இல்லாமல் பரிசுத்தவான்களாய் நாம் வாழ்ந்தாக வேண்டும். அவர் வருகிற போது மாத்திரமல்ல, அவ்வப்பொழுது தேவன் நம்மை தரிசித்துக் கொண்டே இருப்பார். ஜாக்கிரதையா கவனிங்க. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறதாம். தேவனுடைய ஆசை என்னவென்றால், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், தம்முடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும், தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்க வேண்டும், தம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஆரோக்கிய குறைவின் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தர வேண்டும், அநேக பிரச்சனைகளுக்கு பதில் தர வேண்டும் என்று கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற சஞ்சரிக்கிற வேளையில யாரை அவர் தேடுவார் என்றால், உத்தம இருதயம் உள்ளவர்களை,
சகோதரனே, சகோதரியே, தேவனனை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? தேவனனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? தேவனன் கண்ணீரை துடைக்க வேண்டும், என் குடும்பத்தை கட்ட வேண்டும், என் மகனை என் மகளை பிரயோஜனமுள்ளவர்களாய் ஆக்க வேண்டும், என் வீட்டை அவர் தரிசிக்க வேண்டும், என் படிப்பிலே வெற்றியை காண வேண்டும், என்னுடைய பயிர்களெல்லாம் நன்றாய் செழிக்க வேண்டும், என் வியாபாரத்தை தேவன் உயர்த்த வேண்டும், என் சபையை என்னுடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும். இதெல்லாம் யாருக்குள்ள இருக்காதுங்க, எல்லாருக்கும் இருக்கும். தேவனனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஆசை. தேவனனை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவனனை உயர்த்த வேண்டும், ஒரு உன்னதமான இடத்திற்கு கொண்டு போக வேண்டும், தேவனனை பலப்படுத்த வேண்டும், தேவனில் வளர்ச்சியை தர வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்குள்ளும் உண்டு. ஆனால் கவனிக்கணும், தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன்? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண. கர்த்தருடைய கண்கள் இந்த உலகம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா? ஏன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறதில்லை? தேவனே ஏன் என்னை அபிவிருத்தி படுத்தவில்லை? ஏன் என்னுடைய குடும்பத்தை நீர் கட்டவில்லை? ஏன் ஆண்டவர் என்னுடைய சுகவீனம் சுகமாகவில்லை? ஏன் ஆண்டவரே பொருளாதார ரீதியா என்னை ஸ்திரப்படுத்தவில்லை? ஏன் எனக்கு வேலை கொடுக்கவில்லை? ஏன் எனக்கு கற்பத்தின் பலனை தரவில்லை? ஏன் என் கஷ்டங்களை தீர்க்கவில்லை? என் கண்ணீரை துடைக்கவில்லை என்று கேள்வி கேட்கிறாய். ஆனால் தேவனுடைய உத்தேசத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு கேள்வி கேட்கிறாய் அல்லவா? வேதத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணத்தான் கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே நீ விரும்புகிறபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்காமல் இருக்கிறாய் என்றால் அது அவரோட தப்பில்லை. உனக்குள் இருக்கிற தவறுகள்தான், உனக்குள் இருக்கும் பாவங்கள்தான், உனக்குள் இருக்கும் குறைகள்தான், அறிக்கை செய்து விட்டு விலகாத பாவ பழக்கங்கள்தான் தேவனுனை பலப்படுத்தாமல், தேவனுனை ஆசீர்வதிக்காமல், தேவனுனை அபிவிருத்தி செய்யாமல் இருக்க தடையா இருக்கிறது என்ற விஷயத்தை புரிந்து கொண்டால் அது நல்லது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமங்களின் புத்தகம் 23வது அதிகாரம். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். எதிலிருந்து ரட்சிக்கணும்? உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து ரட்சிக்கணும். கவனிக்கிறீங்களா சகோதரர்களே, சகோதரிகளே? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். எதிலிருந்து? உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை ரட்சிக்கவும், கடன்களிலிருந்து, பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து, பொருளாதார சிக்கல்களிலிருந்து விடுவிப்பதற்கு, எத்தனையோ நாளாய் உன்னை பற்றி பீடித்துக் கொண்டிருக்கிற வியாதியிலிருந்து உன்னை ரட்சிப்பதற்கு, பொல்லாத ஆவிகளின் பிடியிலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு, நிராசை சோர்வுகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு, எல்லா விஷயத்திலும் தோற்று போய் தோல்விக்கு ஆளாகி இருக்கிற உன்னை விடுவிப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார்? சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒருமுறை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும். யாருக்கு நீ இன்னைக்கு பயந்துகிட்டு இருக்கியோ அவர்களை உன் கைகளில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். யார் கையால நான் தோற்று விடுவேன் என்று நீ நினைக்கிறாயோ அவர்கள் மீது ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எதற்கு பயப்படுகிறாயோ, எதில் நீ தோல்வியை தழுவுகிறாயோ, எதனால் கட்டப்படுகிறாயோ, எதற்கு அடிமையாகிறாயோ அவற்றின் மீது வெற்றியை தர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவ்வப்பொழுது கவனித்துக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து நாம வாசிக்கலாம். உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். கவனிங்க, தேவன் பாளையத்திற்குள்ளே வருவாரா? தேவன் உன்னுடைய பவுண்டரிக்குள்ள வருவாராங்க. தேவன் உன்னுடைய நகரத்துக்கு, உன்னுடைய பட்டணத்துக்கு அவர் வருவாராம். நீ கிராமத்துல வாழ்றியோ, பட்டணத்துல வாழ்றியோ, எந்த பிரதேசத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியோ, நீ எந்த இடத்திலே வாழ்கிறாயோ, ஒரு குடிசையில வாழ்றியோ இல்ல பெரிய மாளிகையில வாழ்றியோ, தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நான் உன் பாளையத்திற்குள் வருவேன், நான் உன்னோட ஸ்ட்ரீட்டுக்கு வருவேன், நான் உன்னோட வில்லேஜுக்கு, உன்னுடைய கிராமத்துக்கு நான் வருவேன், உன்னை விடுவிப்பதற்கு, உன்னுடைய வீதிக்கு நான் வருவேன், உன் சத்துருக்களின் மீது உனக்கு வெற்றியை தருவதற்கு உன் வீட்டுக்கு நான் வருவேன். சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்போ வருவார்னு தெரியாதுங்க, ஆனா கட்டாயம் வருவார். எப்பொழுது உலாபுவாரோ தெரியாது, ஆனால் உலாபுவார். எப்பொழுதும் வீட்டுக்கு வருவாரோ தெரியாது, கட்டாயம் வருவார். அவர்தான் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன்னுடைய சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுத்து உனக்கு வெற்றியை அருளி செய்யவும், உன்னுடைய பாளையத்திற்குள்ளே உலாவி சஞ்சரித்து, நல்லா கவனிங்க, உலாவிக் கொண்டு இருக்கிறார். அப்படின்னா ஏதோ இன்னைக்கோ நாளைக்கு ஏதோ ஒரு தடவை வந்துட்டு போறவர் இல்ல.
வாழ்க்கையில் ஒரு தடவை மாத்திரமே உனக்கு தரிசனம் தருகிறவர் அல்ல. வாழ்க்கையில் ஒரு தடவை மாத்திரமே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தைங்க. நான் உன் வீட்டின் அருகே உலாவிக் கொண்டே இருக்கிறேன். உலாவிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்ன இந்த மனுஷன் இங்கேயே சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா திரும்ப திரும்ப வர்றாருன்னு தானே? எவ்வளவு அற்புதமான தேவன். நம்மை உயர்த்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு, கஷ்டங்களை தீர்ப்பதற்கு அந்த தேவன் உன் வீட்டின் அருகிலேயே, உன் வீட்டுக்கு முன்பே உலாவிக் கொண்டு உலாவிக் கொண்டு உலாவிக் கொண்டே இருக்கிறாரா? அப்படி உலாவிக் கொண்டிருக்கும் போது, உன் வீட்டை அவர் சந்திக்கும் போது, தொடர்ந்து வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. தேவன் அப்படி உலாவுகிற போது, அவர் உலாவி உன் வீட்டுக்கு வருகிற போது, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன் கண்ணீரை துடைப்பதற்கு தேவனே வருகிற போது, உன் வீட்டுக்குள்ள பாவம் இருந்தா எப்படி? உன் வீட்டுக்குள்ள ஆகாத காரியங்கள் இருந்தா எப்படி? கணவனும் மனைவியும் முடிய பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி கணவனை திட்டிக்கிட்டு இருந்தா எப்படி? எப்ப பார்த்தாலும் சகோதரனை சகோதரி டிவி பார்த்துக்கிட்டு, சீரியல் பார்த்துக்கிட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு, செல்போன்ல ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்? தம்பியே தங்கையே, கொஞ்சம் யோசிச்சு பார். வாலிப பிராயத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வாலிப பிராயத்திலே தேவன் உன்னை பலமான பானத்தை போல உன்னை உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் சின்ன வயசுல நிறைய சினிமாக்கள் பார்ப்பேன். ஒரு வால் போஸ்டரை பார்த்துட்டா அவ்வளவுதான், யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம மார்னிங் ஷோக்கே போயிடுவேன். ஆனால் எப்பொழுது கெட்டு போயிருந்த, பாழாகி போய்கொண்டிருந்த பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்குள் இயேசு வந்தாரோ, அந்த வால் போஸ்டர்ஸ் ஒட்டுகின்ற அந்த சுவர் வந்துட்டாலே என் கண்ணு பக்கத்தில் என் கையை அப்படி வச்சுக்குவேன். எங்க என்னுடைய கண் பார்வை அந்த வால் போஸ்டர்ஸ் மேல விழுந்துருமோ என்னவோ அப்படின்னு. வாலிப பிராயத்திலே சாத்தான் எத்தனையோ சோதனைகளை கொண்டு வருகிற போது, பரிசுத்தமா என் கண்ணை காத்துக்கொள்ள வேண்டும் என்று திட்டவட்டமான ஒரு முடிவெடுத்து என் வாலிப பிராயத்தை காத்துக்கொள்ள நான் முயன்று கொண்டே இருந்தேன். அன்பு தம்பியே தங்கையே, இன்னைக்கு செல்போன்லேயே எதை வேண்டுமானாலும் பார்க்க முடியுங்கிற துர்பாகிய நிலை வந்துருச்சு. ஆபாச படங்கள், ஆபாச காட்சிகள். தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும், உன் படிப்பில் உன்னை உயர்த்த வேண்டும், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், உனக்கென்று ஒரு ஊழியத்தை அருள வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிற போது, ஆசையோடு உன்னை கவனிக்கிற போது, நீ ஆபாச படங்களை, ஆபாச சினிமாக்களை பார்த்துக் கொண்டு அருவருப்பான அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? தம்முடைய ஊழியக்காரர்களை தேவன் ஆசீர்வதிக்கிற போது, பரிசுத்தமாக வாழ வேண்டிய, பரிசுத்தமாக ஊழியம் செய்ய வேண்டிய, பரிசுத்தமாக ஊழியத்தில் முன்னேற வேண்டிய நம்மை போன்ற ஊழியர்களை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு, அதேபோல சபைக்குள் எழுப்புதல் கொண்டு வருவதற்கு, சபையை அபிவிருத்திப்படுத்துவதற்கு அவ்வப்பொழுது தேவன் தம்முடைய ஊழியர்களை தரிசிப்பார். அப்படி தரிசிக்கிற சமயத்துல நம்மை போன்றோர் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி சபையை தேவனால் உயர்த்த முடியும்? எப்படி ஊழியத்தை தேவனால் உயர்த்த முடியும்? எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மேன்மையான பாடத்தை மறந்துடக்கூடாது. அவர் உன்னை ரட்சிக்கவும் அவ்வப்பொழுது அவர் உன் பாளையத்துக்குள்ளே உலாவுவார். இந்த மறந்துடக்கூடாது. அப்படி அவர் உலாவிக் கொண்டிருக்கும் போது, அதாவது உன்னை உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் உன் வீட்டுக்கு முன்பாக உலாவி வருகிற போது, நீ பரிசுத்தமாயிருந்தால் உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைப்பார். நீ பாவத்துக்குள் இருப்பாய் என்றால் தேவனால் நுழையவே முடியாது. நீ எவ்வளவு அற்புதமான நபராய் மனிதர்களுக்கு முன்னால் நடித்தாலும் தேவனுக்கு முன்பு நடிப்பது சாத்தியம் அல்ல. ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ண போயிருந்தேன், ஒரு 25 years பேக். அப்படி ஹவுஸ் விசிட்டுக்காக நான் போயிருந்த போது அவங்க வீட்டு கேட்ட திறந்தேன். இதுக்கு இடையில அந்த பக்கம் இருந்த அவங்க வீட்டில் இருந்த அந்த தம்பி வந்து சதீஷனா வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நாங்க வந்திருக்கேன் அப்படின்னு. கதவை திறந்தாங்க. நான் உள்ள போய் பார்த்தப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் இந்த வீட்டில் கணவன், மனைவி, பிள்ளைகள், அவங்க மத்தியில பைபிள், பாடல் புத்தகங்கள், அவ்வளவு அற்புதமான காட்சிங்க. எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படியிட்டதை பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருந்ததுங்க. அவங்க கூட பாட்டு பாடி வேதத்தை தியானிச்சு ஜெபம் பண்ணிட்டு புறப்படும் போது எல்லாரும் குடும்பமா சேர்ந்து வந்து அனுப்புறதுக்கு கேட்டு வரைக்கும் வந்தாங்க.
நானும் அந்த கேட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு யோசனை சொன்னேன். அது என்ன யோசனைன்னா, நீங்க எப்போவாவது சினிமா பார்க்கும்போது, டிவியில சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, யாராவது வீட்டுக்கு வர்ற மாதிரி கேட்ல ஏதாவது சத்தம் கேட்டுதுன்னா உடனே சடனா டிவியை கட் பண்ணக்கூடாது. அப்பெல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமா கிளம்பிட்டேன். அப்ப அவங்க முகத்தை பார்க்கணுமே, ஒரு ஆடலைங்க. ஏன்னா நான் வீட்டு வாசல் கிட்ட போனப்போ உள்ள அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கல, சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சினிமா சத்தம், அந்த பாட்டு இதெல்லாம் நேர்த்தியா எனக்கு கேட்டுச்சுங்க. அப்படி தெளிவா எனக்கு கேட்டப்போ நான் கேட்டு திறக்கிற சத்தம் கேட்ட பையன் பார்த்துட்டு சதீஷ் அண்ணா அப்படின்னு சொன்ன உடனே உள்ளுக்குள்ள எல்லாம் அப்படியே மாறிடுச்சுங்க. சூழ்நிலை மொத்தத்தையும் அப்படியே மாத்தி வச்சுட்டாங்க. அட ஒரு நிமிஷத்துல டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பைபிள்லாம் எடுத்து வச்சு ஸ்தோத்திரம் செய்வேனே. யாருங்க ஸ்தோத்திரம் செய்றீங்க? என்ன ஏமாத்தலாங்க அன்பு சகோதர சகோதரிகளே. ஊழியக்காரங்களை ஏமாத்தலாம் அல்லது சுத்தி இருக்கிறவங்களை ஏமாத்திடலாம். ஆனால் அவரை மாத்திரம் ஏமாற்றுவது சாத்தியம் அல்ல. என்னை போன்ற ஊழியக்காரர்கள் சபையை ஏமாற்றலாம், ஆனால் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிற அவரை மாத்திரம் ஏமாற்ற முடியாது. அது சாத்தியமல்ல. இது புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். சகோதரியை கவனிக்கிறியா? எப்போ இயேசு உன்னை தரிசிப்பார் என்று யாருக்கும் தெரியாது. அது காலையோ மத்தியானமோ மாலையிலோ அவர் உன்னை காண்கிற சமயத்துல உன் வீட்டுக்குள் அசுசியானது, அருவருப்பானது, பரிசுத்தம் இல்லாதது ஏதாவது ஒன்றை அவர் பார்ப்பார் என்றால் அவர் உன்னை ஆசீர்வதிக்காமலேயே, உன்னை உயர்த்தாமலேயே போய்விடுவார். அப்படி எத்தனை தடவை ஆண்டவர் திரும்பி போயிருக்கார் தெரியுமா உன் வாழ்க்கையில? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்ல, ஆண்டவரே நீர் என்னை கண்டுக்கிறதே இல்ல, ஆண்டவரே என்ன கவனிக்கிறது இல்ல, என் கஷ்டங்களை தீர்க்கிறதே இல்ல, என்னுடைய கண்ணீரை துடைக்கிறதே இல்ல, எனக்கு வேலை கொடுக்கறது இல்ல, எனக்கு விவாகம் நடத்தி வைக்கல, எனக்கு கர்ப்ப பலன், இப்படி எதேதோ ஆண்டவரிடத்துல வந்து ஏன் எனக்கு கொடுக்கறது இல்ல அப்படின்னு நீ கேட்கிறானா? தேவன் தரும் பதில் என்ன தெரியுமா? எத்தனை தடவை வந்தேன் தெரியுமாண்ணா, எத்தனை தரம் உன் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா உன்னை ஆசீர்வதிக்கணும்னு, எத்தனை தரம் உன் வீட்டிற்கு வந்தேன் தெரியுமா உனக்கு நல்ல வேலை தர வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எத்தனையோ தரம் உன் வீட்டுக்கு வந்தேன், உனக்கு அற்புதமான ஆவியின் பலனை தந்து உன்னை சுவிசேஷகனாக, ஊழியக்காரனாக, தேவனுடைய அற்புதமான மனிதனாக உன்னை உயர்த்த வேண்டும் என்று எத்தனையோ தடவை நான் உன்னை தேடி வந்தேன். வருகிற ஒவ்வொரு முறையும் நீ பரிசுத்தமில்லாதவளாயிருந்தாய், பரிசுத்தமில்லாதவனாயிருந்தாய், செய்யக்கூடாதவைகளை செய்து கொண்டிருந்தாய், பார்க்கக்கூடாதவைகளை பார்த்துக் கொண்டிருந்தாய், இருக்கக்கூடாத நிலையிலே இருந்தாய். அதன் விளைவாக நான் வருத்தத்தோடு சோர்வோடு திரும்ப வேண்டியதாகிவிட்டது. என்னை இப்பொழுது கேள்வி கேட்கிறாயே ஏன் ஆசீர்வதிக்கவில்லை என்று, என்னிடத்தில் கேள்வி கேட்கிறாயே ஏன் என்னை சொஸ்தமாக்கவில்லை என்று, என்னிடத்தில் கேள்வி கேட்கிறாயே ஏன் என் வியாபாரத்தில் லாபத்தை தரவில்லை, ஏன் என் பரீட்சையில் வெற்றியை தரவில்லை. எத்தனை தடவை நான் வந்தேன் உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. எத்தனையோ தரம் வந்தேன். வந்த ஒவ்வொரு முறையும் நீ தப்பு செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன், பாவத்திற்குள் இருக்கிறதை கண்டேன், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதை கண்டேன், அக்கிரம வாழ்க்கை வாழ்கிறதை கண்டேன், ஒரு அநியாயம் செய்கிறவனாய் கண்டேன். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. இதுதான் உண்மை. இனிமே தயவு செஞ்ச தேவனிடத்துல கேள்வி கேட்காதீங்க, ஏன் ஆண்டவரே என்ன நீர் ஆசீர்வதிக்கல? தேவனுடைய பதில் இதுதான், நான் ஆசீர்வதிக்காமல் இருக்கிறேனா? எத்தனையோ தரம் நான் வந்தேன். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இறுதி வரைக்கும் சரியாயிருக்க வேண்டுமென்றால், கடைசி வரை நிலையாயிருக்க வேண்டுமென்றால், அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனனை பார்ப்பாரோ என்னவோ, தேவனனை உயர்த்துவதற்கு வருவாரோ, என்னை சந்திப்பாரோ என்னவோ என்கின்ற அந்த எண்ணம், என்கின்ற அந்த ஆசை, என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் இருந்தால் நன்றாக இருக்கும். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் ஜனன நாளை பார்க்கிலும் எங்கள் மரண நாள் மிகவும் மேன்மையானது. எங்கே பிறந்தோமோ, யாருக்கு பிறந்தோமோ, என்ன நிலைமையில் பிறந்தோமோ, எப்படி பிறந்தோமோ அது தேவையில்லாதது. ஆனால் உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய குமாரனாய் குமாரத்தியாய், எங்கள் பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நபராய், உம்முடைய வாரிசாய் இந்த உலக யாத்திரையை முடிக்காவிட்டால் நரகம் தவிர்க்க முடியாது. இந்த நேரத்திலும் அநேகர் தங்கள் முழு மனதோடு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த அருப்பெரும் நம்பிக்கை, நீர் விடுவிப்பீர் என்று, வெற்றியை தருவீர் என்று, இந்த உலக யாத்திரை முடித்த பிறகு பரலோக வாழ்க்கையை அருளுவீர் என்று நம்பிக்கையோடே கூட தங்கள் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகி வந்திருக்கிறார்கள். இது முதற்கொண்டு நீர் எப்பொழுது வந்தாலும், எப்பொழுது வந்து கண்டாலும்
எப்பொழுது எங்கள் பாளையத்திற்குள் உலாவி எங்கள் வீட்டிற்குள் வந்தாலும் நீர் ஆசைப்படுகிற விதத்திலே உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு மகிழ்ச்சியை தருகிற விதத்தில அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வேண்டுகிறார்கள் அப்பா. இவளுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.